யுவர் ஆனர், சடங்கு சம்பிரதாயம் திருமணம் என்றெல்லாம் கூறி எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த வழக்கை திசை திருப்ப நினைக்கிறார். ஆனால் இந்த வழக்கு அது அல்ல. மிஸ் ரஞ்சனி அவர்கள் அருணை ஓட ஓட நடு ரோட்டில் விரட்டி கொலை செய்திருக்கிறார். இதை ஏராளமான பேர் பார்த்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், தாங்கள் 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர் கோர்ட்டுக்கு வராமல் இருந்திருக்கிறார். 3வது முறை கைது வாரண்ட் பிறப்பித்த பிற்பாடுதான் அவர் கோர்ட்டுக்கே வந்திருக்கிறார். அவரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பதோடு மட்டுமல்லாமல் தானும் தலைமறைவாகி இந்த கேஸை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். எனவே அவரை ஜாமீனில் விட வேண்டாம் என்று நான் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். கோர்ட் 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர்கள் வரவில்லை என்ற கேள்வியை கோர்ட்டின் முன் வைக்கிறீர்களே, இதற்கு பதிலாக அவர்களையே கேட்டிருந்தால் பதில் கிடைத்திருக்காது. யுவர் ஆனர், இங்கே குற்றவாளி கூண்டில் இருக்கும் ரஞ்சனியினுடைய தங்கை மீனா இவங்களுடைய எதிரிகளால் கடத்தப்பட்டிருக்கிறாள். உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்டே இருக்கு. தங்கை காணாமல் போனதற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமலாம் பேச போகிறோம். நீங்கள் என்ன என்னை குறுக்கு விசாரணை செய்கிறீர்? முதலில் நான் பேசுவதை கேளுங்கள், அப்புறம் பேசலாம். யுவர் ஆனர், கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்ட 2 தேதிகளிலுமே ரஞ்சனினுடைய தங்கை காணாமல் போய் அவள் பிணம் கிடைத்திருக்கிறது, வந்து அடையாளம் காட்டு என்று போலீசிடமிருந்து தகவல் வந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், கோர்ட்டுக்கு வர வேண்டுமா, தங்கையுடைய பிணத்தை அடையாளம் காட்டு என்று போலீஸ் வற்புறுத்துகிறதே அங்கு செல்ல வேண்டுமா? எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாள்? தயவு செய்து கருணையுடன் ஆலோசியுங்கள். கதை ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 முறை கோர்ட்டு இங்க வரணும்னு உத்தரவு போட்டிருக்கு. சரியா இங்க வர வேண்டிய நேரம் பார்த்து தங்கச்சியை காரணம் காட்டி அவங்க வராம இருந்துட்டாங்களாக்கும். என்னுடைய வேலையை சுழுவாக்கிட்டீங்க. இதே கேள்வியை தான் நான் கேட்கிறேன். 2 முறை கோர்ட்டுக்கு வான்னு சொல்லும் போது 2 முறையும் கோர்ட்டுக்கு வர விடாம தங்கச்சியை காரணம் காட்டி ஏன் தடுக்கணும்? இது எதிரியோட வேலையா இருக்கலாம் இல்லையா? யுவர் ஆனர், இவர் தன்னிகர் இல்லா சுங்க அதிகாரி, தனிநபராக அபார சாதனை செய்திருக்கிறார். அவங்களுடைய சாதனை பல எதிரிகளுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். ஏதோ தற்செயலாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இவரை பர்மனண்டாக தண்டிக்க வேண்டும் ஒரே காரணத்துக்காக இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கலாம். யுவர் ஆனர், கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய 2 நாளிலுமே ரஞ்சனி திசை திருப்பப்பட்டிருக்காங்க, தங்கையின் கடத்தல் நாடகம் மூலம். அதே தேதியில் போலீஸ் விசாரணைக்கு அவங்க அழைக்கப்பட்டதுக்கு போதிய இன்ஸ்பெக்டர் சாட்சியம் நம்மிடம் இருக்கிறது. ஆகவே யுவர் ஆனர், வேண்டுமென்றே கோர்ட்டை அவமதிக்கும் எண்ணம் நிச்சயம் ரஞ்சனிக்கு இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். யுவர் ஆனர், அருண் குற்றவாளி என்று நிரூபிக்க இந்த ரஞ்சனி ரஞ்சனிக்கு ஜாமீன் அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட்டை அவமதித்த குற்றத்திற்காக ரஞ்சனி கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருடைய சூழ்நிலையை மனதில் கொண்டு அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அவரை மன்னிக்க இந்த கோர்ட் தயாராக இருக்கிறது. மேலும் அவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள 15 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு இந்த நீதிமன்றம் அவரை 5 லட்சம் ரூபாய் ரொக்க ஜாமீனில் விட அனுமதிக்கிறது. ஐயோ, 5 லட்சமா? ஜட்ஜையா, எங்களால எல்லாம் அவ்வளவு கட்ட முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. 5 லட்சத்துல 4,90,000 குறைச்சு 10,000 ரூபாய்னு வேணா சொல்லுங்க, அதை வேணா நான் கட்டுறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். உள்ள குறைக்க மாட்டாரு போல் இருக்கு. எந்த ஒரு குற்றவாளிக்கும் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றம் ஏற்கிறது. இந்த கேஸின் இறுதிக்கட்ட விசாரணை வருகிற 23ஆம் தேதி நடைபெறும். The court is adjourned. வெளியே வந்துட்டாளா? எப்படிடா வெளியில வந்தா? யாரோ ஒரு வக்கீல் தனிநபர் ஜாமீன்ல அவளை வெளியே எடுத்துட்டா. யாரோ ஒரு வக்கீல்னா எவன்டா அவ? எந்த ஊரு? ஏதோ வெளியூரா, பேர் கூட மூர்த்தின்னு பேசிக்கிட்டாங்க. வெளியூர்னா
அவனை இங்க கூட்டிட்டு வந்தது யாருடா? நிச்சயமா இது அந்த ரஞ்சனியோட ஏற்பாடா இருக்க முடியாது. இல்ல அவ குடும்பத்துல இருக்கிற யாரோ பண்ண ஏற்பாடாவும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீட்ல யாருக்கும் நாலேஜ் கிடையாது. வேற யாரோ தான் இந்த ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லக்கா, அந்த லாயர் தான் சொந்த பணத்தை 5 லட்சத்தை கட்டி அந்த ரஞ்சினியை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. தான் சொந்த பணம் 5 லட்சம் ரூபாவை கட்டி ஜாமீன்ல வெளியில எடுத்திருக்காங்க. அவ்வளவு பணம் கட்டி ரஞ்சினிய வெளியில எடுக்கிறதுல அந்த ஆளுக்கு என்னடா லாபம்? ச்சே, 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 ச்சே. என்னோட திட்டம் எல்லாமே நாசமா போயிடுச்சடா. ரஞ்சனி மறுபடியும் உள்ள போவா, அங்க கஷ்டப்படுவா. அந்த கஷ்டம் தாங்காம அவ என்ன தேடி வருவா. அப்போ அவளை வெளியில கொண்டு வந்துடலாம் நினைச்சேனடா. இப்போ எவனோ வந்து என் திட்டம் எல்லாத்தையுமே கெடுத்துட்டானேடா. ரஞ்சனிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாத வரைக்கும் தான் அவன் நம்ம பக்கம் வருவா. ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்ச போது ரொம்ப தூரம் விலகி போயிடுவா. அன்னைக்கு அந்த வக்கீல் என்னடா சொன்னா? அவளுக்காக ஆஜராக எந்த வக்கீலும் வரமாட்டான்னு சொன்னானா இல்லையா? இப்ப ஒருத்தன் வந்திருக்கானா எப்படிடா? அவனுக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவனா ஏதாவது ஏற்பாடு பண்ணானா? போய் ஏதாவது தெரிஞ்சிட்டு வா. போடா. சரிக்கா. என்ன உமா, தண்டனை கொடுத்தாங்களா? கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. 10 வருஷம் கொடுத்திருப்பாங்களே. அவளுக்கு வேணும்டி, வேணும். வாழ்க்கையை கெடுத்தால வேணும் அவளுக்கு. ஏண்டி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உமா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. ஆமா, தீர்ப்பு என்னாச்சு? ரஞ்சினிக்கு தண்டனையை குறைச்சு கொடுத்துட்டாங்களா? வெளியே வந்துட்டாளா? எப்படிடி, எப்படி வந்தா? ஒரு வக்கீல் எங்கிருந்தோ வந்து அவளுக்காக ஆஜராகி அவளை பெயில்ல கொண்டு வந்துட்டான். அவ வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படியோ வந்துட்டா. எப்படியோனா உங்க அம்மா ஏதாவது வேலை பண்ணிருப்பா. அவளை தவிர ரஞ்சினிக்கு உதவி பண்ண வேற யாரு இருக்கா? இல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இனியும் சும்மா இருக்க கூடாது பாட்டி, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அந்த ரஞ்சினி காலை முழுக்க ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும். உள்ள வரலாமா? ஏன்னா இது ஊர்வமாச்சே. உன் பர்மிஷன் இல்லாம உள்ள வந்தா நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பிய. இருந்தாலும் என்ன பண்றது, வர வேண்டிய அவசியம். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. நீங்களும் தான் எடுத்துக்கமா. வேண்டாமா? அன்னைக்கு நீ கொடுத்த, இன்னைக்கு நான் தரேன். பணமா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் முறை. அவ ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கா, நிரந்தரமா இல்ல. நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஆரம்பம் தான் இந்த ஜாமீன். பெத்து பொண்ணுகிட்டே பகையை வளர்த்துக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இவ்வளவு தூரம் இவ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம். ஆனா ஒரு தடவையாவது நீங்க அவளை கண்டிச்சிருக்கீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கோம்மா, இந்த கோர்ட் இல்ல, இனிமே எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் நிக்காது. யாரு வந்தாலும் ரஞ்சினியை ஜெயிக்கவே முடியாது. உமா, அன்னைக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். ரஞ்சினிக்கு இறங்கு முகமே கிடையாது. இனிமேலாவது அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீ உன்னை பத்தி நினை.
அப்பதான் நீ முன்னேற முடியும். அத்தை, இவ உங்க பேச்ச மட்டும்தான் கேக்குறா. நீங்க இவளுக்காக பண்ற ஏதாவது நல்ல காரியம் இருக்குன்னா அவளை எப்படியாவது திருத்துங்க. நல்ல புத்திமதி சொல்லி கொடுங்க. ப்ளீஸ் அத்தை, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது எனக்கு பண்ணி கொடுங்க. இல்ல, அம்மா சொல்றது நல்லது. அதான் நான் பார்த்தேன். என்னடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு. நான் சொன்னா நான் சொல்றது நல்லது, அவங்க சொன்னா அவங்க சொல்றது நல்லது. வயசான காலத்துல உனக்கு புத்தி ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குதுல. அது அன்னைக்கு சொன்ன கடைசி வரைக்கும் உன் கூட துணையா இருப்பேன்னு இதுதான் நீ இருக்க போற லட்சணமா? பேசாத போ. நல்லது இது கெட்டது இதுன்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல. போ போ. என்னப்பா ஏதோ பேச வராப்புல தெரியுது? பெரியப்பா, சத்தியம் ரஞ்சனி பக்கம் இருந்தா கண்டிப்பா பெயில வந்தா சொன்னீங்களே, அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது பெரியப்பா. வக்கீல் தொழில்ங்கிறது நான் எப்பவோ மறந்து போன ஒரு விஷயம். ஒரு அவசியத்துக்காக திரும்பவும் அந்த வேஷத்தை போட வேண்டி வந்துச்சு. 27 வருஷம் இந்த கோட்டை போடுறது இல்லைன்னு காட்டி வச்சேன். ஒரு அவசியத்துக்காக நான் போட்ட கோட்டை நானே அழிக்க முடியுமாயி போச்சு. 27 வருஷமா வக்கீல் தொழில் பண்ணாத நீங்க இன்னைக்கு ரஞ்சனிக்காக வாதாடி இருக்கீங்கன்னா அது காரணம் என்ன பெரியப்பா? என்ன காரணம்? என்ன கேட்டா உன் டைரியை பார்த்தா அதுவே சொல்லுமே. என்னோட டைரியா? பக்கத்துக்கு பக்கம் ரஞ்சினி புராணம் எல்லாம் எழுதியிருக்க. அது அது வந்து பெரியப்பா, ஏய், அவளை லவ் பண்றியா? ஏய், சும்மா சொல்றா. ஆமா பெரியப்பா. அப்புறம் நீ ஏன் வாதாடினன்னு என்ன பார்த்து கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப எனக்காக என் காதலுக்காக தான் வாதாடினீங்களா பெரியப்பா? அப்படிதான் வச்சுக்கேன். தேங்க்யூ பெரியப்பா, தேங்க்யூ ஸோ மச். பெரியப்பா யாரும் வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க ரஜினி. பெரியப்பா, ரஞ்சினி வந்திருக்காங்க. ஓ, உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுமா? எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க எனக்காக கோர்ட்ல ஆஜராகிற வரைக்கும் உங்களை நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருந்தும் எனக்காக வாதாடி 5 லட்சம் ரூபாய் பணமும் கட்டுறேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். யாருமே எனக்காக வாதாட வராதப்போ நீங்க எனக்காக வாதாட வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னை பத்தி அதிகம் தெரியாத நீங்க எனக்காக வாதாட வந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் சேலஞ்ச். எனக்கு வாழ்க்கையில சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். உன் கேஸ் கூட எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேன்னு விட்ட சேலஞ்ச். அதனால தான் அதை நான் எடுத்தேன். ஆஜரான வரைக்கும் சரி, எனக்காக ஒரு பெரிய தொகையை வேற கட்டியிருக்கீங்க. அதுக்கு காரணம் அது எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் சொல்லுங்க சார். அது என்ன ரஞ்சனி, நீ என் கொல்லிக்கு, இவரு என் பெரியப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்காரு, உதவி இருக்காரு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பெரியப்பா கிட்ட உன்னை பத்தியும் குடும்ப சூழ்நிலை பத்தியும் சொல்லியிருக்கேன். சோ உதவி இருக்காரு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் எதுவுமே கேட்கல. நான் கோர்ட்ல குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணதும் எனக்காக நீங்க கட்டின பணத்தை கட்டி கணக்கு தீர்த்துடுறேன். நானும் கணக்கு தீர்க்காம இங்கேருந்து போக மாட்டேன். கடன் உனக்காக கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபாய் கடன், அதை சொன்னேன். சார், எனக்கு கோர்ட் கொடுத்திருக்க டைம்குள்ள அந்த அருண் போதை மருந்து கடத்துறவங்க கும்பல சேர்ந்து வந்தாங்கிற ஆதாரத்தோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் சார். உன்னுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை உன்னால இந்த ஆதாரங்களை நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கேன், கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியும். இல்ல சார், நான் எப்படியாவது அந்த ஆதாரத்தோட கண்டிப்பா வருவேன். வரேன் சார். வரேன். ஓகே, வரேன். சரி.
ஏன் பெரியப்பா எதுக்காக பணம் கட்டணும்னு கேட்டப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற அதுக்காக தான் பணம் கட்டணும்னு சொல்ல வேண்டியதானே? ஓ, நான் ஒரு மடையன் பெரியப்பா. ரஞ்சனியை ஒரேடியா விடுதலை பண்ணி அழைச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா நல்ல விஷயம் பத்தி பேசலாம் நினைச்சிருப்பீங்க இல்ல பெரியப்பா? எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி பெரியப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஐம் சாரி மை சன். உன்னோட ஆசையும் கனவும் ஒருபோதும் நிறைவேறாது, நிறைவேறவும் விட மாட்டேன். அம்மா இங்கே நில்லு. கார்த்தி கற்பூரத்தை கொடுத்து. ஆரத்தி சுத்து சுத்து பத்த வைடடே. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டச்சி கண்ணு, மூளை கண்ணு. திருஷ்டி என் பொண்ணுக்கு. சுத்து சுத்து. நீ பட்ட கஷ்டமெல்லாம் கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போட்டும். உள்ள போமா. மேடம் ரஞ்சினி ஒரு செகண்ட் நிக்கிறீங்களா? ராக்கெட்ல ஏறி கேலக்சி பூரா சுத்தி செவ்வாகரத்துல இறங்கி ஐஸ் கட்டி அள்ளிக்கிட்டு வந்து சாதனை பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் புழல் ஜெயிலிருந்து வந்திருக்கிறீங்க, அதுவும் வந்து ஜாமீன்ல வந்திருக்கீங்க. இதுக்கு போய் என்னவோ பெருசா சாதனை பண்ண மாதிரி பந்தா ஆர்ப்பாட்டம் தேவையா? அக்கா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கா. எதுக்காக கண்ட கண்ட ஜென்மங்களோடலாம் பேசிட்டு இருக்க? ஆமாமா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா ஜெயில செக்கெழுத்துட்டு வந்த தியாகி பாரு ரெஸ்ட் எடுக்கிறாளா? ரெஸ்ட் ஏங்க அவளே மனசு நொந்து போய் வந்திருக்கா. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இந்த பாருடி, நீ என் வாயை மூடுற, ஆனா ஊர் வாயை மூட முடியாதுடி. ஆனா என்னமோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆக விடாம நான் தடுத்த மாதிரி சொன்னில்ல, இப்போ பொண்ணுக்கு எவன்டி மாப்பிள்ளையா வருவான்? அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுட்டு வந்து நிக்கிறா. இனிமே ஐஏஎஸ் மாப்பிள்ளை, எம்பிபிஎஸ் மாப்பிள்ளை எல்லாம் வர மாட்டான். வேலூர் ஜெயில இருந்தோ பாளையங்கோட்டை ஜெயில இருந்தோ தான் வந்து சேருவான். எவனா இருந்தாலும் உன்னை விட நிச்சயமா அயோக்கியனா இருக்க மாட்டான். பாத்தியாடி என்ன பேச்சு பேசுறான் பாரு அவன். ரஞ்சனியை கிண்டல் பண்றத அவனால தாங்கிக்க முடியல. கூட பிறந்த பாசம் ஆயிடுச்சே. ஓ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சேருங்க சேருங்க. இது எவ்வளவு நாள் நினைக்கிறது நானும் பாக்குறேன். ஆமா ரஞ்சனி, எப்போ வந்த? ஓ, வீட்டுக்காரர 5 நாள் கேடு முடிஞ்சுன்னு வந்து நிக்கிறீங்களாக்கோ? யோ, இந்த நக்கல் நையாண்டி பச்சை எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ. உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. வீட்டை போய் கை பண்ற.